ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் குட் மார்னிங். இன்னைக்கு டேட் December 14, 2025. ஒரு 2 மினிட்ஸ் ஒதுக்குனீங்கன்னா இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு நீங்கள் சண்டேவே என்ஜாய் பண்ணியிருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் காலமான சிவராஜ் பாட்டீல் எந்த மாநிலத்தின் முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சராக பதவி வகித்தவர்? மகாராஷ்டிரா. சிவராஜ் பாட்டீல் who passed away recently was the former Union Home Minister of which state? மகாராஷ்டிரா. இவர் அவருடைய 90வது வயதுல இயற்கை எழுதியிருக்கிறார். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? செகண்ட் கொஸ்டின், சமீபத்தில் எந்த நாடு முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் எரிபொருள் செல் கப்பலை அறிமுகப்படுத்தியது? இந்தியா. Recently, which country launched first indigenous hydrogen fuel cell vessel? இந்தியா. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படுத்தாத பசுமை ஆற்றல் தொழில்நுட்பம் மூலமா இது உருவாக்கப்பட்டது. அதாவது ஜீரோ எமிஷன் கார்பன். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? தேர்ட் கொஸ்டின், கிராமப்புற நீர் மேலாண்மையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு சுஜலம் பாரத் செயலியை அறிமுகப்படுத்தியவர் யார்? CR பாட்டீல். Who has launched the Sujalam Bharat app, a new digital tool aimed at improving rural water management? CR பாட்டீல். மத்திய ஜல்சக்தி துறையுடைய அமைச்சர் தான் இந்த CR பாட்டீல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மார்க்ரைம் OSAI அறிமுகப்படுத்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்த மாநில அரசு எது? மகாராஷ்டிரா. Which state government partnered with Microsoft to launch Mahakrim OSAI? மகாராஷ்டிரா. இது எதுக்காகனா குற்ற விசாரணை விசாரிக்கிறதுக்காக காவல்துறையோடைய செயல்திறனை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு AI. ஃபிஃப்த் கொஸ்டின், ஜூனியர் ஹாக்கி ஆண்கள் உலக கோப்பையை 2025 வென்ற நாடு எது? ஜெர்மனி. Who has won ஜூனியர்ஸ் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் 2025? ஜெர்மனி. இந்தியா பிரான்ஸ் மெடல், அதாவது 3வது இடத்தை பிடிச்சு பிரான்ஸ் மெடல் வென்றிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தாண்டி எந்த கொஸ்டினுமே கேட்க வாய்ப்பு கிடையாது. நீங்கள் இதை படித்தாவே போதும். ஓகேவா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு நியூ கரண்ட் அஃபேர்ஸோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.